Hello dear brothers and sisters. So welcome to போத்தமிழ். ஸோ போத்தமிழில் அழகு 7. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறோம். ஸோ போத்தமிழ் அழகு 7 தமிழ் சான்றோர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வே ராமலிங்கனார், ஓகேவா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ திரும்பவும் கொஸ்டின் சொல்லலாம். ஸோ இவருடைய படைப்புகள் பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாமா? ஓகேம்மா, ஒரே நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பார்த்துருவோமா? ஸோ ஓகே, இவருடைய இயற்பெயர் பாருங்க. இவருடைய இயற்பெயர் என்னது? ராமலிங்கம் பிள்ளை. ஓகேவா, ராமலிங்கம் பிள்ளை. இவர் பிறந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அதனால ராமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் எங்க? மோகனூர்ல பிறந்திருப்பாரு. ஓகேவா, இவருடைய காலம் சரியா 1888 அக்டோபர் 19 பிறந்திருப்பாரு. இறப்பு 1972 ஆகஸ்ட் 24 பிறந்திருப்பார். சார் இறந்திருப்பார். ஓகேவா, இவருடைய பெற்றோர் பாருங்க, வெங்கடராமன். ஓகேவா, தந்தை வெங்கடராமன், தாயார் அம்மணி அம்மாள். ஓகேவா, இவருடைய வளர்ப்பு தாய் பதுலா பிவி அவர்கள். இவருடைய வளர்ப்பு தாய் பதுலா பிவி. அடுத்து பாருங்க, காந்தியத்தை பின்பற்றியவர். சரியா, காந்தியத்தை பின்பற்றியவர். அதனாலதான் இவருக்கு காந்திய கவிஞர் என்ற இன்னொரு பேரும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ காந்தியத்தை பின்பற்றியவர், விடுதலை போராட்ட வீரர், சிறந்த ஓவியரும் கூட. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இவர் ஓவியரா? சிறந்த ஓவியரும் கூட. ஓகேவா, அடுத்து 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறைக்கும் போயிருக்கார். ஓகேவா, தமிழகத்தின் முதல் அரசவை புலவர் யாரு? நாமக்கல் கவிஞர். ஓகேவா, தமிழகத்தின் முதல் அரசவை புலவர் யாருடைய காலகட்டத்தில்? ராஜாஜியுடைய காலகட்டத்தில். சரியா, அடுத்து பாருங்க, பாரதியாரையும் காந்தியையும் போற்றியவர். ஓகேவா, பாரதியாரையும் பிடிக்கும் இவருக்கு, காந்தியையும் பிடிக்கும். ஓகேவா, தமிழகத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, நல்லா பாருங்க, மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. ஓகேவா, பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு. இவரது கவிதைகளை தொகுத்து வெளியிட்டவர் உலகநாதன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வே ராமலிங்கனார் அவருடைய கவிதைகளை தொகுத்து வெளியிட்டவர் யாரு? உலகநாதன். ஓகேவா, அடுத்து பாருங்க, இவரது கவிதை தொகுப்புகள் அனைத்தும், அதாவது வே ராமலிங்கனாருடைய கவிதைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது தொகுத்து நிறைய தலைப்புகள் வச்சிருப்பாங்க. அந்த எல்லா தலைப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் அதுக்கு பக்கத்திலே மலர் மலர்னு முடியும். ஓகேவா, அப்போ இவருடைய கவிதை தொகுப்புகள் அனைத்தும் மலர் எனும் நிறைவு பெயர் பெறும். அப்படின்றது இறுதியா மலர் மலர் என்ற பெயரை பெறுது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமுதாய மலர் அப்படின்ற ஒரு பாடலை பார்ப்போம். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை பார்ப்போம். ஓகேவா, அந்த சமுதாய மலர் மலர் முடியுதா? அப்போ நிறைய தொகுப்பு பாடல்கள் எல்லாமே மலர் மலர் என்ற தலைப்பு கொண்டு இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க, இவர் வரைந்த முதல் ஓவியம் யாருடைய அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படமா இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க, நாமக்கல் இவருக்கு ஒரு நினைவு இல்லத்தையும் அமைச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர்கள் என்ன? வே ராமலிங்கம் அவருடைய என்னென்ன சிறப்பு பெயர்களா இருக்கு? நாமக்கல் கவிஞர் நம்மளுக்கு தெரியும், காந்திய கவிஞர், அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கவிஞர், ஆஸ்தான புலவர். இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருக்கு குறிக்கும். ஓகேவா, இவர் நடத்தின இதழ் வந்து பார்த்தோம்னா லோகமித்ரன், கோவிந்தராசர் அவரோடு இணைந்து இதை நடத்திருப்பார். ஓகேவா, லோகமித்ரன் அப்படின்றது இதழ். அடுத்து இவர் நடத்தின இதழ்ன்றதை பார்த்துட்டோம். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் நிறைய இருக்கு. சரியா, அந்த நூல்கள் பார்த்துருமா? அதெல்லாம் முக்கியமானது நம்ம பார்க்கும்போது மலைக்கல்லன். ஓகேவா, மலைக்கல்லன் ஒரு புதிய நூல். என் கதை அப்படின்றது ஒரு சுயசரிதை. யாருடைய சுயசரிதை? ராமலிங்கனாருடைய சுயசரிதை. என்னது பேர்ல இருக்கு பாருங்க, என் கதை. ஓகேவா, அடுத்து பாருங்க, சங்கொலி. சங்கொலின்றது கவிதை. ஓகேவா, இது எல்லாமே வே ராமலிங்கனாருடைய படைப்புகள். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான், அதாவது படைப்புகள் தான். ஓகேவா, ஸோ தமிழன் இதயம் எல்லாம் பாருங்க கவிதை நூல். இது எல்லாமே கவிதை நூல்கள். இது எல்லாமே கவிதை நூல்கள். தமிழன் இதயம், தமிழ் தேர், கவிதாஞ்சலி, ஓகேவா, தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசை தமிழ், தாயார் கொடுத்த தானம், இது எல்லாமே பாருங்க கவிதையின் அடிப்படையில் இருக்கா. அடுத்து பாருங்க, அவனும் அவளும் காவியம். அடுத்து பாருங்க, கம்பரும் வால்மீகியும் உரைநடை சார்ந்து, கற்பகவல்லி புதினம், மரகதவல்லி புதினம், நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தொகுப்பு நூல். ஓகேவா, அடுத்து பாருங்க, இலக்கிய இன்பம் அவர் ஏற்றின கட்டுரை. அடுத்து திருக்குறளும் பரிமேல் அழகரும். ஓகேவா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா திருக்குறள் உரை மாதிரி. அடுத்து பாருங்க, மாமன் மகள், இது ஒரு நாடக நூல். வள்ளுவரின் உள்ளம். ஓகேவா, இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றிய நூல்கள், அவருடைய படைப்புகள். சரியா, அடுத்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்புகளை கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாடல் வரிகள் பார்த்துருவோம். அடுத்து அவருடைய சொல்லும் போலும் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா, பாருங்க, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. ஓகேவா, யாரா சொல்றாரு? தமிழை புகழ்ந்து பாடுறாரு. தமிழையும் தமிழனையும் புகழ்ந்து பாடியிருப்பார். ஓகேவா, இதனால நீங்களே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதனால சும்மா படிச்சு காட்டுறோம். ஓகேவா, சும்மா வாய்ச்சி காட்டுறோம்.
ஸோ கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யாம் நெறியாக எல்லா மனிதனும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். சரியா? ஓகே, இதனுடைய சொல்லும் பொருளும் பாருங்க. ஊக்கி விடும் அப்படின்னா அதை ஊக்கப்படுத்துறது. ஓகேவா? ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்துறது. விரதம் அப்படின்னா நோன்பு, நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நோன்பு பண்றதுதான் தமிழ் சொல். குறி அப்படின்றது எதை குறிக்குது? குறிக்கோள் அப்படின்றது ஒரு எய்ம் சொல்லுமா, குறிக்கோள். பொழிகிற அப்படின்றது என்ன? தருகிற. மழை பொழிதல் அப்படின்னா மழையை தருதுன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து புதிய புத்தகமா? அடுத்து பழைய புத்தகம். பழைய புத்தகத்துல பாருங்க, பெண்மை அப்படின்ற ஒரு தலைப்புல கொடுத்துருக்கோம். 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம். பெண்மை, அதாவது பெண்களை சிறப்பிக்கிற விதமா ஒரு பாடலை பாடியிருப்பார். என்னன்னு பாருங்க. அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும், சரியா, உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய், அதாவது இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும். யார் சொல்றாரு? எல்லாத்தையும் பெண்களை சொல்றாரு. ஓகேவா? தாரமாய், அதாவது பெண்கள் ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி அவங்க நம்மளுடைய மனித குலத்துக்கு, பொதுவாக ஆண்களுக்கு எப்படி துணையா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. தாயாய் நின்று தரணியை தாங்கும். தாரமாய், அது தாரமானது மனைவியாக வந்து தளர்வை போக்கும். உடன்பிறப்பாகி, நம்மளுடைய சகோதரிகளாக உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும். மகளாய் பிறந்து நம்மளுக்கு சேவைகள் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. அயலார் தமக்கும் அன்பை, மற்றவர்களுக்கும் அன்பை தருவாங்க. ஓகேவா? அன்பை பரிமாறிப்பாங்க. நாணம் கெடாமல், அது அப்படின்னது நாணம் கெடாமல் அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்றது, தன்னுடைய டிக்னிட்டின்னு சொல்ல முடியும். அவங்களுடைய டிக்னிட்டின்றதை குறைப்படாம நட்பு கொண்டாடுவாங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? சரி, ஓகே. சொல்லும் போலும் பாத்திரமா. இந்த இடத்துல உறுதின்றது உறுதி. உலகம்னது மன உறுதியை குறிக்கும். சுரூபம் அப்படின்னா வடிவம், நம்மளுக்கு தெரியும். தரணினா உலகம் தெரியும். தாரம்னா மனையாள், அதாவது மனைவியை குறிக்கும். சேவைனா தொண்டு செய்யறது. அயலார்னா உறவல்லாதவர்கள், அதாவது மற்றவர்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஒரு தொகுப்பு நூல் இல்லையா? அந்த தொகுப்பு நூலில் நிறைய வந்து பாடல் தலைப்புகளாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தலைப்பு தான் சமுதாய மலர். நம்ம ஸ்டார்டிங்கில் இவருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். இவருடைய தொகுப்பு பாடல்கள்லாம் நிறைய அந்த தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா மலர் மலர் என்ற நிறைவு பெருளை பெறுவோம் அப்படின்றது. ஓகேவா? அந்த நிறைவு பெரு பாருங்க, இது சமுதாய மலர் என்ற நிறைவு பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிளை ஒத்துக்கொள். சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேவா? அடுத்து பாருங்க, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தை விசை தீர வேண்டும். சரியா? பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். சொன்னது நாமக்கல் கவிஞர். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழோர் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அதாவது அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அன்போடு இருப்பான் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? அடுத்து 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல, ஓகேவா, சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டா. அதான் பார்த்தோன்னா சுதந்திரம், ஒரு மனிதன் சுதந்திரமா இருக்கணும், ஃப்ரீடமா செயல்படணும், லிபர்ட்டியோட இருக்கணும். ஓகேவா? அது இருந்தால் தான் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்ட்டியில் படிக்கிறோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, அடிப்படை உரிமைன்றது ஒன்று இல்லை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கக்கூடிய எதையுமே நம்ம செய்ய முடியாது. எதுலையுமே நம்ம சிறந்த விளங்க மாட்டோம். ஓகேவா? அப்படியானது ஒரு அடிமையாகவே இருப்போம். ஓகேவா? சப்போஸ் சுதந்திரம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டா. அதாவது பதம் தரும் பெருமையும், அதாவது பெருமையும் பணம் தரக்கூடிய போகமும் பார்த்தால் அதை விட கீழே. அதாவது ஃபர்ஸ்ட் சுதந்திரம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே, அப்படின்னா மற்ற எல்லாமே அதுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து இதம் தரும் அறங்களும், பணத்தை வச்சு நம்ம நிறைய அறங்கள், பொதுவாக நம்மளுடைய குணத்தை வச்சு நம்ம நிறைய அறங்களை செய்கிறோம். ஓகேவா? இசையுடன் வாழ்கிறோம். இசைனான இடத்துல இருந்து புகழோடு வாழ்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே சுதந்திரம் இருந்தாதான், சுதந்திரமாக ஒருத்தர் இருந்தால் தான் செய்யவே முடியும். ஓகேவா? நிதந்தரும் துயர்களை நிமிர்ந்து நின்று எதிர்த்திட நிச்சயம் என்ன வேணும்? சுதந்திரம் ஒன்று இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்த்தும் செயல்படவும் முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் நாமக்கல் கவிஞர் அவர்கள் சொல்றார். ஓகேவா? அடுத்து 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம். பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்தே, நல்லா பாருங்க, ஊற்றெடுத்தே அன்பு உரையால் ஒழுங்க வைத்து இவ்வுலகத்து தமிழ் மொழிக்கு நிகரம் உண்டோ. நம்ம தமிழ் மொழிக்கு நிகராக ஒன்று இருக்கா? கிடையாது. ஓகேவா? கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பா என்று கம்பனோடு, ஓகேவா, கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி
தெற்றதென நம் அகக்கண்ணை திறந்து விட்ட தெய்வக்கவி யாரு? தெய்வக்கவி மகாகவியை சொல்றாரு பாரதி. பாரதி ஓர் ஆசான் திண்ணம், அவர் ஒரு ஆசான் நிச்சயமாக, உறுதியாக. அதான் திண்ணம்னா உறுதி, உறுதி இல்ல நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது எல்லாத்தையும் செஞ்ச மகாகவி பாரதியார் ஒரு ஆசான் கண்டிப்பா அப்படின்றத சொல்றாரு, நிச்சயமா உறுதியா அப்படின்னு சொல்றாரு. சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர். சரியா? பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாடல் வரி. அடுத்து பாருங்க, கத்தியின்றி ரத்தமின்றி, இந்த பாடல் வரிகளும் நம்ம பார்த்திருப்போம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நாமக்கல் கவிஞருடைய கவிதைகள். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல அந்த ஒரு 8 வரியை பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க, காந்தியும் நம் கடமை, காந்தியும் நம் கடமை அதை காப்பது, காந்தியும் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை. ஓகேவா? ஸோ இதுவும் அவருடைய அடுத்த பாடல் வரிகள் எல்லாமே லைனா வருது பாருங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர். அடுத்து பாருங்க, காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே, சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர். ஓகேவா? அடுத்து பாருங்க, உழவு தொழில் தான் உணவு தரும், உழவு தொழில் வேளாண்மை தான் உணவு தரும், உடையும் அதனாலே அணிய வரும், அந்த வேளாண்மையில இருந்து தான் உடையும் நம்ம அணிகிறோம். ஓகேவா? பழகும் மற்றுள, பழகும் மற்றுள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும். விழல்னா நம்ம, விழல்னா வீணா இருக்கிறது, வீணெல்லாம் பயனற்று இருக்கிறது. ஓகேவா? பயன் இல்லாம இல்ல பயனற்று, பயனற்ற. ஓகேவா? பயனற்றது சொல்லுவோமா, அதுதான் வீணா இருக்கிறது. ஓகேவா? அப்படின்னது ஒரு விவசாயம், ஒரு தொழில், பயிர் தொழில் ஒன்று இல்லை அப்படின்னா மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் வீண் தான். ஓகேவா? ஏன்னா நிறைய இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டர்ல இருந்தால் அதுக்கு என்னது இன்புட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ்ன்றதே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் செகண்டரி செக்டரான மேனுஃபேக்சரிங் செக்டரே இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும், தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். என்னதான் தங்கம் வெள்ளி இருந்தாலும் எதை சாப்பிட, அதை சாப்பிட முடியுமா? தானியத்தை தான் சாப்பிட முடியும். ஓகேவா? அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ முடியும். இங்கு இதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏற்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். ஏற்தொழில் செய்யுங்க, வேளாண்மையை செய்யுங்க, அதை நம்ம மிகுந்து நம்ம செய்வோம், அதிகமாக செய்ய துணிந்திடுவோம் அப்படின்றத சொல்றாரு. வேளாண்மையை செய்யுங்க, வேளாண்மையோட சிறப்பு சொல்றாரு. ஓகேவா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியமான பாடல் வரிகள். எல்லா பாடலுமே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடையது. ஓகேவா? ஸோ 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம், அடுத்து 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம், அதே 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம். ஓகேவா? அடுத்து பாருங்க அவருடைய பாடல் நூல்கள். ஓகேவா? என்னென்ன படைப்புகள், அதில் கவிதை நூல் என்னது, முக்கியமாக புதினம் என்னென்னது. ஓகேவா? முக்கியமாக இந்த முதல் 3 நூல்கள், எல்லா நூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே பாருங்களேன், எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதில் முதல் 3 நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் நடத்தின இதழ் லோகமித்ரன். அவருடைய சிறப்பு பெயர் நம்ம நாமக்கல் கவிஞர்னு பார்க்குறோம். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் கவிஞர், ஆஸ்தான புலவர், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர் தான். ஓகேவா? அது இல்லாமல் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்க, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம எல்லாமே வேணுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கூல் புக்ஸையும் பார்த்துருக்கோம், அவுட் சோர்ஸையும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ கம்பைன் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஸோ ராமலிங்கனார் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.